கலைஞர் வந்து திருச்சி சிவா கிட்ட வந்து இப்படி வந்து இந்த அலர்ஜி ஏற்படும், அதனால வந்து இவருக்கு என்னை எதிர்த்து தான் அவர் வந்து பிரச்சாரமே பண்ண போனாரு, அதனால தான் வந்து அவருக்கு பயணியர் மலை எல்லாத்துலேயும் ஏசி போட்டதாகவும் கலைஞர் இவர்கிட்ட சொன்னதாகவும் சொல்றாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். திருச்சி சிவா அவர்கள் எதுக்காக இந்த இடத்துல இந்த டைம்ல இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை அவர் பேசணும்? அதுக்கு அது சரியான ஆளாங்கிறது பார்க்கணும். அவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். அவர் இப்போ நீங்க வந்து சொல்றது திருச்சி சிவாட்ட கலைஞர் சொல்லல, அதுதான் உங்க பிரச்சனை. ஆமா, சொல்லலைங்க. காரணம் அதே கலைஞர் அவர்களே உண்மைதான் சொன்னார், எப்படி நம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏசியில வாழ்ந்தாரு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமா இருக்குல்ல. பொத்த பொதுவா சொல்லும்போது மட்டும் காமராஜரை சிறுமப்படுத்த முடியாதுங்க. ஆனா இப்படி சிறுமப்படுத்துறதுக்கு எவன் வேணா என்ன வேணா பேசிட்டு போவா, அதை கடந்து போகணுமா? எப்படி பேசுறதுக்கு மனசு கூசலையா? கேவலமா இல்ல? ஒரு தலைவரை அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. இதுல எந்த இடத்துல நம்ம பார்க்கணும்? திருச்சி சிவா வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா, எதிர்கட்சி மூலியமாவோ ஏதோ ஒருத்தர் மூலியமா ஏவி விட்ட ஒரு ஏவுகணையத்தான் பார்க்கணும். இதனால காங்கிரஸ் பொங்கிரும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஆகி பிரிவினை ஆயிரும், இதுக்குள்ள கூட்டணி பிரச்சனைகளை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் பேசிட்டார். காமராஜருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதா? என்ன பண்ணி கொடுத்த? அதாவது ஏசி குளிர்சாதன வசதி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஆதாரம் இப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம் ஏங்க. இப்போ காமராஜர் ஐயா எளிமையா வாழ்ந்ததுக்கு ஆதாரம் நாங்க கொடுக்குறோம். அவரு நடக்காத நட கிடையாது, அவர் பார்க்காத பள்ளமேடு கிடையாது, இருக்காத வெயில பார்க்காம கிடையாது, ஜெயில பார்க்காம கிடையாது, எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சவர் தான். ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருந்ததுனால என்ன ஆயிப்போச்சு? நான் வேண்டான்னு தூக்கி போட்ட சேர்ல வந்து உட்காந்துட்டு நம்ம கேட்கறது அப்படின்னு காமராஜர் சொன்னதாகவும் பதிவு பண்றேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதிவோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை பத்திரிகையில் அறிக்கையோ இருக்கா? ஏதாவது இருக்கா? திருச்சி சிவா சொன்னது முழுக்க முழுக்க போய் எல்லாம் போய் கட்டுக்கதை. ஆனால் ஒழுக்கமற்ற மனிதர் திருச்சி சிவா அவர். இந்த மாதிரி பேசுறது தப்பு. அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி விவாதங்கள் வேண்டாம், முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் பத்தாது. திருச்சி சிவா அவர்களை மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கார், அந்த பதவியிலிருந்து நீக்கணும். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக காமராஜர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசினதை வச்சு பெரும் சர்ச்சைகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்கு நம்முடன் சதா நாடார் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலே திருச்சி சிவா வந்து கலைஞர் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. காமராஜருக்கு அலர்ஜி ஏற்படும் என்பதால் பயணியர் மாளிகைகளில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது, இது கலைஞரும் பேசியிருக்கிறார். சரி, அதைத்தான் சொல்றாரு. இது ஏன் சர்ச்சையா மாறணும்? நான் என்ன கேட்குறேன்னா, கலைஞர் வந்து திருச்சி சிவா கிட்ட வந்து இப்படி வந்து இந்த அலர்ஜி ஏற்படும், அதனால வந்து இவருக்கு என்னை எதிர்த்து தான் அவர் வந்து பிரச்சாரமே பண்ண போனாரு, அதனால தான் வந்து அவருக்கு பயணியர் மலை எல்லாத்துலேயும் ஏசி போட்டதாகவும் கலைஞர் இவர்கிட்ட சொன்னதாகவும் சொல்றாரு. ஏன் கலைஞர் வந்து 86 பேசும்பொழுது, ஒரு கல்யாணத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்காரு, இப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரே கூட இப்போ திரும்ப சரி, அதுவே பொய் தாங்கிற நான். அதாவது 1986 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இடும்பாவனத்தில், திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனத்தில் ஒரு திருமணத்தில் கலைஞர் பேசுனது பொய்ன்றீங்க. அன்றைய தினம் வந்து யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதைத்தாங்க சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்கட்சியாக வந்துக்கிட்டு ஒரு திமுக காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. அந்த தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. தேர்தலில் திமுக ஜெயிச்சிருது. திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் பேசுகிறாரு.
அவர் உயிரோடு இருக்கும்போது பேசல. உயிரோடு இருக்கும்போது பேசியிருந்தா காமராஜர் ஐயா அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அந்த காணொலி இருந்திருக்குமே. நீங்க அதுல கலைஞர் பேசும்போது கூட பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லி தான் சரி, அவரே தானே இந்த இது கவுன்சிலருக்கு எல்லாத்துக்கும் பெருந்தலைவர்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாரு. அவரை சீர்குலைக்கணும், அவர் பேரை களங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தானே எல்லாத்தையும் பெருந்தலைவர்னு கூப்பிடுன்னு சொல்லி கவுன்சிலர்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு, பெருந்தலைவர்னு போட சொல்லி. இப்போ காமராஜருக்கும் தனக்கும் உண்டான அந்த உறவு நட்பை பற்றி ஒரு உறவை வந்து மேம்படுத்துகிற விதமாக தானே பேசியிருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் மேம்படுத்தும் விதமாக அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறையா பேசியிருக்கார். ஆனால் அதற்கு முன்பு இதே ரஷ்யாவில் ரஷ்யாவுக்கு நாங்கள் எருமை தோள்களை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு எருமையே அங்கே போயிருக்குதுன்னு சொல்லி இதே கலைஞர் அவர்கள் தான் காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசினார். தேர்தல் சமயத்தில் இவர் அவங்கள தாக்கி பேசுகிறதும் ஐயா காமராஜர் ஐயா என்ன சொன்னார், திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வரும் திருடனை வீட்டுக்குள் விடுவது ஒன்றுன்னு சொல்லி காமராஜர் ஐயாவும் பேசினார். இந்த மாதிரி நிறைய தேர்தல் சமயத்தில் நடக்கிறது இது வந்து சகஜம். அதில் எந்த மாதிரி வந்த அந்த கேலி சித்திரங்கள்லாம் இன்னைக்கு பகிரப்படுது எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் காமராஜர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஆட்சி கொண்டு வரணும்னு திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல, அதிமுக ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வரணும்னு பேசல. யாருமே வந்து காமராஜர் ஆட்சி தான் கொண்டு வரணும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு வர மொழிய இன்னைக்கு வரைக்கும் அது எந்த இடத்துலையும் 10 ஆண்டுக்கு மேலாக ஆண்ட கருணாநிதி அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ ஆட்சி அமைக்கிற அவங்களோட ஆட்சி அமைக்கணும்னு கொண்டு வரல. 9 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்த காமராஜர் ஐயா அவரோட ஆட்சியை தான் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மக்களிடையே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த திருச்சி சிவா அவர்கள் எதுக்காக இந்த இடத்துல இந்த டைம்ல இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா அவர் பேசணும்? அதுக்கு அது சரியான ஆளாங்கிறது பார்க்கணும். அவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். அவர் அது எந்த இடத்துல இளமை பருவத்தில் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க. சிறைச்சாலையில் சுதந்திரத்துக்காக போராடி அன்னைக்கு அந்த ஜெயிலில் இருந்தவர் மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடிக்கூடியவர். ஒரு சாதி ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுக்காகவும் இருந்தார். என்ன அவர் சார்ந்த சாதிக்கு அவர் எதுவும் பண்ணலை. ஏன்னு சொன்னால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, உங்கள் சாதிக்கு நீங்கள் எதுவும் செய்யலையேன்னு கேட்கும் பொழுது அவன் தராசு பிடிச்சோ ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவன் வளர்ந்து மேலே வந்துடுவான். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இன்றைக்கி நான் துணை இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கும் எல்லா கிராமங்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார். 14,000 பள்ளிக்கூடம் கட்டினார், அணைகளை கட்டினார், எல்லா நலத்தட்ட உதவிகளையும் பண்ணார். இன்றைக்கும் கல்வி திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நாளாக 123வது பிறந்தநாள் விழா இன்றைக்கி கொண்டாடப்பட்டுச்சு. இன்றைக்கி கல்வி வளர்ச்சி விழாவாக வளர்ச்சி நாளாக அறிவிச்சதாரு கருணாநிதி தான் அறிவிச்சாரு. அதுதான் சொல்ல வரேன். அதைத்தான் காமராஜர் ஒரு மாபெரும் தலைவர், மகத்தானவர்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு சர்ச்சைக்குரிய பேச்சாக சொல்லப்படுகிற திருச்சி சிவா பேசுனது கூட காமராஜர் பிறந்தநாள் என்று திமுக ஏற்பாடு செய்திருந்த அந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தான் பேசியிருக்கிறார். ஆமா, அதுல என்ன சர்ச்சை இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரும் கேள்வியா இருக்கு. என்னங்க, திருச்சி சிவா வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா, யாரோ எதிர்கட்சி மூலியமாவோ ஏதோ ஒருத்தர் மூலியமா ஏவி விட்ட ஒரு ஏவுகணையத்தான் பார்க்கணும் இவரை திருச்சி சிவாவை. ஏன்னு சொல்லப்போனா இதனால காங்கிரஸ் பொங்கிரும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையாகி பிரிவினை ஆயிரும், இதுக்குள்ள கூட்டணி பிரச்சனைகளை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் பேசிட்டார். ஆனா அது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேலவை எதிர்கட்சி தலைவர் அங்கீகாரத்தை கொடுத்தவர் கருணாநிதி, திமுக தான். திமுக அப்போ முதல் எதிர்கட்சி தலைவராக, மேலவை எதிர்கட்சி தலைவராக ஆனவர் ராஜாராம் நாயுடு. அவரு தான் கலைஞரிடம் சென்று இந்த மாதிரி காமராஜருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது, பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், பண்ணி கொடுத்த அதாவது ஏசி குளிர்சாதன வசதி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஆதாரம் இப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம். இப்போ காமராஜர் ஐயா எளிமையா வாழ்ந்ததுக்கு ஆதாரம் நாங்க கொடுக்குறோம். கரெக்ட். நீங்க சொன்ன அதே வீடியோல 1986ல ஒரு வீட்டுல வந்து மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி இருக்கு இல்ல, அவர் பேசுறதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. காமராஜரின் இறுதிச் சடங்கை கருணாநிதி மிகச் சிறப்பாக சொந்த மகன் போல நடத்தி கொடுத்ததாக ராஜாராம் நாயுடு பாராட்டினார்ங்கிற வார்த்தையும் சொன்னாரு. இது நான் என்ன கேட்கறேன்னா, கருணாநிதி பேசுறதுலயும் பல உண்மைகள் இருக்கு, பல பொய்களும் இருக்கு. கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். இப்போ வந்து ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா 2-3 எதுக்கு முனையோட ஒரு வார்த்தைகளை போட்டு தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொன்னோம்னா தான் அந்த உணர்வு வரும். அந்த சாதி ரீதியாக அந்த சாதி மட்டும் இல்லாமல் அந்த கொள்கை பிடித்த அந்த திமுக காரங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதுக்காக மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் எதெல்லாம் சேர்த்து பேசியிருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அந்த காணொலியை நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி திருச்சி சிவா பார்த்துட்டு ஏதோ அவர்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேசுகிறார். அது இந்த இடத்துல இப்போ பேச வேண்டிய சூழல் தவறு.
அவர் நல்ல நடத்திட்டு அவரோட அவதார நாளில். இப்போ என்ன கேள்வி எழுதுன்னா, காமராஜர் ஏசி பயன்படுத்தினது மட்டுமே அவருடைய மாண்பை சிதைச்சிடாது. அவர் ஏசி பயன்படுத்துனதுனால அவர் எளிமையை விட்டு வெளியே வந்ததா எந்த பிம்பமும் உருவாக்கப்பட்டுறது அது தமிழ்நாட்டில் நடத்தவும் முடியாது. சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் இப்போ அது இப்பவும் சொல்கிற விஷயம்னா, அவர் ஒரு முதல்வராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு முதல்வர் எப்படி போகிறாங்க, எவ்வளோ கான்வேலை எத்தனை காரில் போகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையும் தன்னோட எளிமையான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்தார். தன்னோட தாய்க்கு கூட இந்த அரசு பணத்துல இருந்து எதுவுமே கொடுக்கல. அதே சமயத்தில் வாகனங்களில் கூட செயல வச்ச வாகனம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்டு வாழ்ந்து மறைந்தவருக்கு அவர் உடல்நிலை குறைவால் இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ ஒரு நடந்திருக்கு. ஏன்னா அவர் நடக்காத நட கிடையாது, அவர் பார்க்காத பள்ளமேடு கிடையாது, இருக்காத வெயில பார்க்காம கிடையாது, ஜெயில பார்க்காம கிடையாது. எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சவர் தான் காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம், கக்கன் போட அனைவருமே சொல்ல. அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருந்ததுனால என்ன ஆயிப்போச்சு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஆனா அவர் சொன்ன விதம் தவறுங்கிற நானு. பயணியர் மாளிகையில் இவர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள்கிட்ட தான் ஜனநாயகமே இருக்குது, ஜனநாயகத்தை நீங்கள் தான் வாழ வைக்கணும், நீங்கள் தான் நான் எனக்கு அப்புறம் வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்ன விஷயம் ஒன்று. இந்த ஏசி வேற விவாதம். கலைஞர் கையை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை நாட்டையும் காப்பாற்ற அதுவும் அதே இதில் தான் பேசுறாரு. அதுல பேசுறாரு. நான் என்னன்னா, ஏசி வந்து இவர் வந்து சொன்னாராம், இவர் எல்லா இடத்துலையும் பயணிகள் மாளிகையில் வந்து ஏசி போட சொன்னதாகவும் இதுதான் தவறுங்கிற. என்னைக்கு அவர் தன்னோட குடும்பத்துக்கே அம்மாவுக்கு கொண்ட நன்மதிப்புனால கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? அது அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இப்போ இவர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், கலைஞருக்கும் காமராஜருக்கும் உண்டான உறவை சொல்றாரு. சரி. ஏன்னா அந்த விழா வந்து காமராஜர் பிறந்தநாள் விழா. அந்த விழாவில் எதிரெதிர் கட்சியில் இருந்திருக்காங்க, அரசியல் ரீதியா நிறைய பேசியிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள 2 பேர்த்துக்கும் ஒரு ஆத்மார்த்தமான நல்ல நட்புறவு இருந்திருக்குது. காமராஜர் மீதான நல்ல அபிப்பிராயத்துல அவருக்கு எந்த உடல்நல குறைவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால கலைஞர் இதை செஞ்சார் அப்படிங்கிற துணியில அவர் பேசியிருக்கலாம் இல்லையா? அந்த அர்த்தத்துல திருச்சி சிவா பேசியிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த அர்த்தத்துல பேசினாலும் காமராஜர் வந்து கேட்டதா தானே சொல்லி பேசுறாரு அவரு. காமராஜர் கேட்டதா அவர் இல்லை ஏசி வந்து உடல்நல அவர் சொல்லி விட்டதாக யாரோ ஒருத்தர் இடத்துல நம்ம சொல்லி வர்றதா சொல்லி தான் ஒரு பேசுறாரு. தொடர்பான தகவல்களை திரட்டும் போது தான் ராஜாராம் நாயுடு சொல்றீங்கல்ல, அவர் யாரோ சொல்லி விட்டதுனால இவரு சொன்ன மாதிரி காமராஜர் நேரடியா கேட்டதா கிடையாது. புரியுதுங்களா? அது உண்மைத்தன்மையும் இல்லை. என்னைக்கு காமராஜர் அவர்கள் நேரடியா வந்து இன்னைக்கும் சொல்ற திமுகவை நீங்க கட்சியில ஆட்சியில அமர வச்சீங்கன்னா அது திருடனை வீட்டுக்குள்ள வர்ற சமம்னு சொல்லி பேசுறவரு. அதே காரணம் நீ உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் இப்படி வந்து ஏசிக்கு கேட்டுப்பாரா? அதே மேடையில திருச்சி சிவா இந்த விஷயத்தையும் சொல்றாரு. திருப்பதிக்கு போறாரு, கலைஞர் வந்து நீங்க போகாதீங்க, கைது பண்ணுவாங்க, என்ன தடுக்கிறதுக்கு நீ யார், இவன் என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த இதையும் திருச்சி சிவா பதிவு பண்றாரு. நான் இப்ப முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு கலைஞர் சொல்லிடுறேன். நான் வேண்டான்னு தூக்கி போட்ட சேர்ல வந்து உட்காந்துட்டு இவன் என்ன நம்ம கேட்கறது அப்படின்னு காமராஜர் சொன்னதாகவும் பதிவு பண்றாரு. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதிவோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்ல பத்திரிகையில அறிக்கையோ இருக்கா? ஏதாவது இருக்கா? திருச்சி சிவா சொன்னது முழுக்க முழுக்க போய் எல்லாம் போய் கட்டுக்கதை. ஆனால் ஒழுக்கமற்ற மனிதர் திருச்சி சிவா அவர்கள். திமுகல ஒழுக்கமற்ற மனிதர். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டைம்ல, இந்த அரசியல் தேர்தல் டைம்ல 2024 அனைவரும் வந்து அந்த தேர்தல் நோக்கி சுறுசுறுப்பா இயங்கி கொண்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பேசுனது தப்பு. அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி விவாதங்கள் வேண்டாம், முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் பத்தாது. திருச்சி சிவா அவர்களை மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கார், அந்த பதவியிலிருந்து நீக்கணும். புரியுதுங்களா? ஒரு மகத்தான எங்களோட கோரிக்கை, மகத்தான ஒரு தலைவருக்கு அவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட திருச்சி சிவா அவர்கள் எப்படி பேசுறதுக்கு மனசு கூசலையா? கேவலமா இல்லை? ஒரு தலைவரை அவர் பிறந்தநாள் அன்னைக்கு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு. இதில் எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்? பார்ப்போம். இந்த செய்தி வந்த பிறகு ஊடகங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று திருச்சி சிவா பேசிவிட்டார். நிறைய ஊடகங்கள் பத்திரிகைகள் இதை வந்து காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், ஆனால் திருச்சி சிவா எங்கேயுமே காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொல்லலை. அப்போ நார்மலா பார்க்கக்கூடிய ஒரு காமன் மேனு தெரியல, திருச்சி சிவா இதை தான் பேசியிருக்காரு. ஆனால் இது திரிக்கப்பட்டிருக்குது, உள்நோக்கம் இருக்கிறதா தெரியலையா? ஒரே ஒரு நிமிஷம். திருச்சி சிவா அவர்கள்
நம்ம எப்படி நான் கருணாநிதி அவர்களை 86ல் பேசின வீடியோ, அந்த கல்யாணத்தில் பேசின வீடியோவை பார்த்து நம்ம பேசணுமோ அதே வீடியோவை அவரு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், எப்பவும் பார்த்துருப்பார். அதை பார்த்துட்டு இவர்கிட்ட கருணாநிதி அவர்கள் இவர்கிட்ட சொன்ன மாதிரியும் நான் அது அந்த இடத்துல வந்து திமுகவை உயர்த்தி, ஏன்னா அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனில் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது திருச்சி சிவாட்ட கலைஞர் சொல்லலை, அதுதான் உங்க பிரச்சனை. ஆமா, சொல்லலைங்க. கலைஞர் அவர்களே உண்மை தான் சொன்னார், எப்படி நம்புறீங்கன்னு நான் கேக்குறேன். அவர் திருச்சி சிவா கலைஞர் சொன்னதா சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க கலைஞர் சொல்லவே கிடையாதுங்க. இவரு வீடியோ பார்த்துட்டு பேசுறாரு. அப்ப பிரச்சனை வந்து திருச்சி சிவா வீடியோ பார்த்துட்டு கலைஞர் சொன்னதா சொன்னது. ஆமா, அதுவா அல்லது ஏசிய வந்து காமராஜருக்கு பயணியர் மாளிகையில் நம்ம காமராஜருக்காக போட்டு கொடுத்தோன்னு அவர் சொன்ன தகவல் உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது திருச்சி சிவா கலைஞர் சொல்லாத விஷயத்த சொல்லிட்டாருங்கிறது? கலைஞர் வந்து அந்த வீடியோவில் சொல்ற விஷயம் என்னன்னா, பயணியர் மாளிகையில் ஏசி போட சொன்னார்னு சொன்னது வந்து அது முற்றிலும் பொய். ஒன்று. ரெண்டாவது, இவர்கிட்ட சொன்னதும் பொய். ஓகேங்களா? காமராஜர் ஐயா தன்னோட குடும்பத்துக்கு அவரோட தாய்க்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறக்கே யோசிச்சவர், ஒரு ஒரு விசிறி வாங்கி கொடுக்க யோசிச்ச ஒரு மனிதர், ஒரு வீட்டில் பைப்பு போடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மாமனிதன், இதெல்லாமே நம்ம கேள்விதான் பட்டோம். புரியுதுங்களா? நானும் வந்து நான் ஒரு வாழ்ந்த காலத்தில் நான் வாழல. நம்ம படிக்கிற புத்தகங்கள்லேயே எல்லா பக்கம் இருக்கும், பாட புத்தகங்கள் இருந்து படங்களாவே வருது. அதை எல்லாமே ஏத்துக்கிறோம். இன்னைக்கும் ஒரு ஏழை எளியனுக்கான மனிதனா காமராஜர் ஆட்சி அமைக்கணும் தான் பேசிட்டு இருக்கிறோம். தமிழகம் எங்கும் இல்லை, இந்தியா முழுவதும் இதுதான் சொல்றோம். இன்னைக்கு காமராஜர் ஆட்சின்னு சொன்னாதான் எடுபடும். அதுதான் அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சலசலப்பை காங்கிரஸ் சைடு ஒரு இது பண்ற மாதிரி ஆக்கப்பட்டதா. சலசலப்பை வந்து திருச்சி சிவானால் ஆக்கப்பட்டது. திருச்சி சிவாவை வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக இந்த கூட்டணி கட்சியில் ஒரு விரிசல் உண்டாக்கணுங்கிறக்காக இதை பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்க, காமராஜர் எளிமையான மனிதர், அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே சேவை செய்தார். இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி. ரெண்டாவது, நீங்களும் நானும் பேசின மாதிரி பாட புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம், திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிகார துஷ்பிரயோகம் என்பது அறவே செய்யலையாது. ஆமா, சொந்த பயன்பாட்டுக்காக எதுவும் செய்யல. ஆனா இவருக்கு ஏசி போட்டதா சொன்னது எல்லாமே அவர் பதவியை விட்டு வந்த பிறகு அவர் மீது கொண்ட நன்மதிப்புனால செஞ்சதா தானே சொல்றாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து இது வரைக்கும் அவர் வெறும் பாக்கெட்டில் 150 ரூபாய் வச்சுட்டு இருந்ததாகவும், 4 வேட்டி சட்டை மட்டும் வச்சு இருந்ததாகவும், பேங்க் பாஸ்புக்கில் ஒரு 500 ரூபா மட்டும் இருந்ததாகவும், நிலவளங்கள் எதுவுமே இல்லை, சொந்த வீடு கிடையாது, காங்கிரஸ் கொடுத்த வீட்டில் இருந்தார், எல்லாமே படிச்சாச்சு, எல்லாமே மைண்ட் செட், எல்லாத்துக்கும் ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தை வரைக்கும் அதுதான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஏசியில வாழ்ந்தாரு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமா இருக்குல்ல. சொன்ன பொத்த பொதுவா சொல்லும்போது மட்டும் காமராஜரை சிறுவப்படுத்த முடியாதுங்க. ஆனா இப்படி சிறுவப்படுத்துறதுக்கு எவன் வேணா என்ன வேணா பேசிட்டு போவா, அதை கடந்து போகணுமா? நேத்து ஏங்க யார் வேணா என்ன வேணா பேசலாம், நம்ம கடந்து போக முடியுமா? இப்போ இதே விஷயத்த ஒரு ஊடகம் எடுத்து டி நகர்ல அவருடைய நினைவுலாம் இருக்குது, அங்க ஏசி இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. அதை காமிக்கிறதுனால இல்ல காமராஜர் சோபமா வாழ்ந்தாங்கன்னு யாரும் நம்பிட போறது இல்ல. சரி, நம்பவும் முடியாதுதான், அதெல்லாம் கரெக்ட். இந்த இடத்துல திருச்சி சிவா பொது வழியில இப்படி ஒரு எப்படி சொல்றது, ஐயாங்கிறது யோ அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஐயாங்கிறக்கும் வித்தியாசங்கள் ரெண்டு இருக்குல்ல. அது மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஏசியில தான் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் ஏசி பயணியர் மாலையில காமராஜர் சொல்லி அனுப்பிச்சதா சொல்லி போடுறாங்கல்ல, அதுதான் தப்புங்கிறோம். அவர் இப்படி சொல்லி இருந்திருக்கலாம். அவர் ஒரு கட்டத்தில் முடியாத பட்சம் உடல் சரியில்லாத பொழுது அவர் டாக்டரே வந்து அறிவுறுத்தலின்படி ஏசி இல்லாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்துருந்தோம், அது பெருந்தன்மையாக போயிருக்குமே. அதை சொல்லாமல் அது இவர் கேட்டார், அதனால நான் எங்கேயும் போய் வெயிலுக்கு, அது எப்படி வெயிலுக்காக நாம் வந்து ஒவ்வொரு பயணியர் மலையா திருச்சி சிவா தெளிவாக என்ன சொல்கிறார், அவருக்கு அலர்ஜி ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொன்னப்பட்டதுனால அவருக்கு வந்து ஏசி மருந்து போடுறதுக்கும் ஸ்கின் கேர் பண்ற இப்போ ஒன்றும் இல்லைங்க. நான் வெளியே போறேன், எனக்கு வந்து எனக்கு மூஞ்சி வேர்க்குது, எனக்கு வந்து பேடாயின்னு சொல்லிட்டு போனா அது வந்து ஆடம்பரம். நான் வெளியே போகும்போது எனக்கு இதாயின்னு அதுதான் அது ஆடம்பரமா தான் அவரு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நான் சொல்றேன் திருச்சி சிவா சொன்னது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? நோக்கம் என்னவா இருக்கட்டும். ஆனா வந்து அவர் சொன்னது இப்படிதான், நான் மருந்து போட்டு புண்ணுக்கு மருந்து போட்டு போறதும் மூஞ்சிக்கு ஸ்கின் கேர் பண்ணிட்டு போறது வித்தியாசம்
வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? அது ஆடம்பரத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் தேவையை பற்றி பேசியிருந்தா பிரச்சனை இல்லை, ஆடம்பரமாக சொன்னது தான் பிரச்சனை. இப்போ காமராஜர் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பின மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதுதான் இப்போ மக்கள் அனைவரும் இப்போ பாருங்க, திருப்பூரில் என் நாடார் சங்க சார்பாகவும் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையிலையும் நடக்குது. நாடார் சங்கங்கள் அனைத்து இடத்துலையும் போராடிட்டு இருக்கு. காங்கிரஸ் இதுக்கு ஒரு எதிர்ப்பு பெருசாக தெரிவிச்சாங்களா? வேலுச்சாமி செய்தி தொடர்பாளரை தவிர வேற யார் என்ன சொன்னா? ஏன் இந்த அனில் குஞ்சு இப்போ கட்சி ஆரம்பிச்சது விஜய் ஏதாவது அறிக்கை விட்டுருக்கு? இன்னைக்கு வந்து கொள்கை தலைவராமா காமராஜர் வந்து கொள்கை தலைவர். இவருக்கு யாராவது அறிக்கை விட்டாங்களா? இதே செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு? இது இப்படி மாதிரி அவர் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிகிறாங்க. கூட்டணியில் இருந்து வெளியே வாங்கப்பா. காமராஜர் தான் இந்த காங்கிரஸை வளர்த்தது அவர் தான். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ ஏதாவது எதிர்கட்சியாவது வர முடியுமா? முடியாது. 10 சீட்டு 12 சீட்டுக்கு சீட்டு வாங்கிட்டு கூட்டணியில் மட்டும்தான் இருக்க முடியும், வேற வழியும் கிடையாது. அப்படி இருக்கிற சூழலில் எப்படி வந்து திருச்சி சிவா இப்படி பேசுவார்? அதுக்கு இந்த தலைமுறை அனுமதிக்குது. அதுதான் எங்களோட கேள்வி. திருச்சி சிவாவே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த விவாதத்தை இதை வந்து விவாதம் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. விவாதம் ஆக்காதுன்னு சொல்றதுக்கு பதிலாக இது நான் பேசியது தவறு, பகிரங்கமாக என்னை மன்னிச்சிருன்னு கேட்டலாமே. ஒரு கிங் மேக்கராக இருந்தவர், மத்தியில் இருக்கிறவங்க இதை பற்றி இது வரைக்கும் எந்த ரியாக்ஷன் பண்ணலங்கிறத எப்படி பார்க்குறேன்? ஆமாம், நான் என்ன அதை தான் சொல்கிறேன். காங்கிரஸ் இப்போ செல்வ பெருந்தகை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்கணும். இப்படிலாம் பேசுகிறாங்க, ஒரு அறிக்கை விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இப்படி ரொம்ப தப்புன்னு சொல்லணும். இல்லை முதலமைச்சர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு பேசி நான் திருச்சி சிவா மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி இவங்க சொல்லியிருக்கணும். எதுவுமே செய்யலை. இன்றைக்கி நான் முதல்ல மட்டும் நான் ஏதாவது பேசினா போது, நான் ஒரு என் படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒருத்தர் கேட்குற காமராஜர் படம் வச்சு கும்பிட்றீங்களே நீங்கள், அவங்க சாதிக்காரனான்னு என்னை கேட்டாங்கல்ல, அன்னைக்கு கொண்டாடினது நாங்கள் தான். இன்றைக்கும் மக்களுக்காக காமராஜரை இழிவுபடுத்தியதற்காக போராடுறதும் எங்கள் நாடார் சமுதாயம் தான். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எந்த தலைவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க? சும்மா அறிக்கை மட்டும் விட்டா போதுமா? களத்துல யார் வந்து நிக்கிறா? என் நாடார் சமுதாயம் தான் வந்து நிக்குது. காமராஜருக்கு கொண்டாடுறது நாங்க தான். தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயம் மட்டும் சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உன்னை அதான் வருவீங்க. ஆனா நாடார் சமுதாயத்துக்கு நீங்க சுருக்கிக்கிறீங்க. நான் என்னங்கிறேன், இப்போ வந்து யாரையும் சுருக்கல. தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, மாலை போடுறீங்கல்ல, பேட்டி கொடுக்குறீங்கல்ல. அல்ல, இன்னைக்கு வந்து அவரை பத்தி இழிவுபடுத்திருக்காங்க. களத்தில் இறங்கட்டும், போராடுங்க, மக்களுக்கான போராட்டம். ஐயா காமராஜருக்காக போராடுங்க. யாரு போராடினா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து போராட்ட காலத்தில் நிற்கிறாரா? பிஜேபியில் வந்து யார் நிற்கிறா? யார் விசிகாலிருந்து யார் வந்தா? காங்கிரஸ்லேருந்து யார் போராடினா? இன்னைக்கு நாடார் சங்கங்கள் திருப்பூரில் என்னோட சங்கமும் மற்ற திருப்பூர் நாடார் சங்கங்களும் போராடுது. சென்னையில் இருக்கிற நாடார் சங்கம் போராடுது. தூத்துக்குடியில் இருக்கிற நாடார் தூங்குது. திருநெல்வேலியில் இருக்கிற நாடார் போராடுறாங்க. யார் போராடுறா? அவங்களோட பேரப்பிள்ளைக்கு தான் போராடுற முறைய. யாரு வந்து எந்த தலைவர் வந்து நிக்கலையே. சரி, நீங்க ஆத்மார்த்தமா போராடுறீங்க. ஆமா. இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் இந்த விவகாரத்தை பயன்படுத்துறதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அவங்க வந்து மற்ற கட்சிகளும் திமுகவை குறை சொல்லணும். திமுக குறை சொல்றதுக்கு ஆல்ரெடி அஜித்குமார் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மகன் இறந்துருக்காரு. அவரை வந்து எப்படியாவது விதத்தில் திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுக இருக்கும்போது ஜெயராஜ் பென்னிக்ஸ் இறந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ வந்து என்ன சொல்றது, துப்பாக்கிச்சூடு நடந்த போது 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அது அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்க பொழுது இன்னைக்கு வந்து திமுக ஏதோ ஒரு விதத்தில் குறை சொல்லணும். இப்போதான் வந்து அது அந்த சூடு அஜித்குமார் சொல்றது காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடணும், திமுக கூட்டணியில இருந்து. யாரு? அண்ணாமலை வந்து அண்ணாமலையாவுக்கு வரணும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எப்படியாவது விதத்துல இந்த கூட்டணியை சிதைக்கணுங்கிற ஒரு முடிவுல திருச்சி சிவாவே அவங்களோட கையாளு தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதெல்லாம் டவுட் வருது. என்னங்க சந்தேகம் எழுப்பு மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது எலெக்ஷன் டைம்ல அப்படியே பேசுவாங்களா? யாருமே பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. எந்த இடத்துலையும் கான்ட்ரவர்சி ஆக்கவே மாட்டாங்க. இவரே பேசணும் திடீர்னு, அப்படி ஒரு சூழல் ஏற்படுது. அதே சமயத்தில் மற்ற கட்சிகளுக்குள்ள இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டாக போச்சு, ஒரு கண்டென்ட்டாக போச்சு. எப்படி அஜித்குமார் கொலை வழக்கு இன்றைக்கி வந்து இருக்குது, அதை வந்து நிக்கிதா அரெஸ்ட் பண்ணணும்னு நம்ம போராடணும், எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு அடுத்தடுத்த கண்டென்ட்டை வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்களே கொடுக்குறாங்கன்னு தான் பேர். அப்படி தான் போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் என்ன பண்ணார்? விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் காமராஜர் பேசிய தவறு. ஏன்னா டிஎம்கே தான் என்ன எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லி பேசுகிறாங்க. கொள்கை எதிரியா? ஊழல்வாசிகள் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, பிஜேபின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னைக்கே காமராஜரை பத்தி பேசுற திருச்சி சிவாவை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. ஏன் புஷியானந்த் ஏதாவது லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டாரா? எழுதி கொடுக்க மறந்துட்டாரா? நான் கேட்குறேன். இல்லை அட்மின் யாரும் இல்லையா கூட? ஏன் அறிக்கை விடலை? இல்லை இவர் எங்கேயாவது வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது வீட்டுக்கு இது போயிட்டாரா? அவரோட மனைவி வீட்டுக்கு?
என்னவோ சொல்லுவாங்கல்ல, ஒரு உண்மையை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பொய்யும் கலந்து சொன்னா தான் அது உண்மையாக வெளிப்படுங்கிற அதுக்கு எடுத்துக்காட்டா ஐயா கருணாநிதி அவர்கள் 86ல் பேசிட்டு போயிட்டார். அது இவர் எங்கேயோ வீடியோவில் போகிற காரில் போகும்போதோ இன்னைக்கு எங்கேயோ யார் ஒரு பக்கம் பேசினாலும் பேசிட்டார். ஒரு தகவல் தவறுனா அடுத்த நிமிஷமே வந்துடுது. ஆமாம். இப்போ கலைஞர் கருணாநிதி 86ல் பேசுனது அது பொய்யான தகவல்னு ஏன் இன்னும் வெளியே வரல? அப்படி நீங்க சொல்றது பொய் அப்படின்னா யாராவது அதை வெளிப்படுத்திருக்கணும்ல? ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதிப்பு மரியாதையுடன் தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. அவரு சொன்ன விதம் வேறு, இவரு சொல்ற விதம் வேற. நான் என்னங்கிறேன், அவரு தேவைக்குன்னு சொல்லி சொல்றாரு, இவரு வந்து என்ன சொல்றாரு, இப்போ என்ன சொல்றது, ஆடம்பரம்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆடம்பரங்கிற விஷயத்தினால தான் இப்போ பிரச்சனையே. திருச்சி சிவா சொன்னது ஆடம்பரம்ங்கிற அந்த அர்த்தத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க எதிர்க்கிறீங்க. ஆமாம் ஆமாம். நன்றி. நன்றி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்